இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாய் அழைத்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாரே என்றால், நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவரையே சார்ந்து வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்கிறார், உன்னை உயர்த்துகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசரியா ராஜா எழும்பி வந்தபோது, எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் கர்த்தரை நோக்கி அபயம் விட்டார்கள். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அசரியா ராஜாவின் பாளையத்திற்குள்ளே இருந்த தலைவர்களை, வீரர்களை அர்த்தம் பண்ணினான். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்காகவும் ஏசாயா தீர்க்கதரிசிக்காகவும் யுத்தம் பண்ணி ஏசாயா தீர்க்கதரிசி ஜெயிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார் என்பதை நாம் முந்தின வசனத்திலே அதிகமாய் தியானித்தோம். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிறோமோ, அவரையே நம்பி அவரையே நோக்கி காத்திருக்கிறோமோ, அவரையே நோக்கி கூப்பிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சகாயத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்முடைய வழிகளை நாம் வாய்க்க பண்ண வேண்டுமே என்றால், நான் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த கிருபையை பெற்றவர்களாக, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை அநேக வேத வாக்கியங்களிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த பின்பதாக, சகல ஜாதிகளின் பார்வைக்கு ஆண்டவர் எசேக்கியாவை மேன்மையாக வைத்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பதற்காக அழைத்திருக்கிறார். அதற்காக நீ கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவரையே நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, அவரையே சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வாமத்தின் புஸ்தகம் நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே நீ பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் உன்னை மேன்மையாக வைக்கிறார், அவர் உன்னை உயர்த்துகிறார் என்பதை குறித்து வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த பூலோக வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமே என்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்றால், நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவோம். எப்படி எசேக்கியாவும் ஏசாயாவும் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ, அவரையே சார்ந்து கொண்டார்களோ, அவர்களுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணினாரோ, அப்படியே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும்படியாய் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை உறுதியாய் நாம் நினைத்து அவரையே சார்ந்து கொள்ளுவோம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.